கொஞ்சம் பேர் கொஞ்சம் கலர் இருக்குங்க. கொஞ்சம் பேர் அங்கே உங்களுக்கு இல்லை சார், எடுக்க நான் எடுத்தா ஒன்று கள்ளக்குறிச்சி காவலுங்க. விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் கள்ளக்குறிச்சிக்கு வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இப்பதான் போலீஸ் கிட்ட பேசிட்டு சின்ன சின்ன டீடைல்ஸ் எடுத்துட்டோம். எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அத்தனை தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க அனாதை ஆயிருக்காங்க, ஒரு தாய் இல்லைன்னா தந்தை இறந்து குழந்தைங்க எத்தனை இருக்காங்க. ஸோ அதுக்கு ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஷீட்டர் என்ன இருக்கு, அரெஸ்ட் ஆனவங்க 21 பேர் இருக்காங்க. சிபிசிஐடி எடுத்தது 21 பேர் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஏற்கனவே அக்யூஸ்டா இருக்காங்க, பெயில்ல வெளியே வந்திருக்காங்க, அந்த டீடைல்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் போய் பார்க்க போறோம். ஸோ டைம் ஆகும். இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் ஒரு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் அதை சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னங்க, யார் யாருக்கு விசாரணை நடத்த போறோமா? நாங்க விசாரணைக்காக இல்ல, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண வரோம். அதுக்கப்புறம் தான் விசாரணை ஆரம்பிப்போம். போதுமான அளவு காவல்துறையினர் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிபிசிஐடிக்கு போறதுனால அவங்க அதுல ரொம்ப தலையிட முடியாது. பட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன மாதிரி அரெஸ்ட் யாரா இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயில்ல வெளியில வந்திருக்காங்க. சோ இதுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அது எல்லாம் கேட்டு வாங்கிருக்கோம். இப்ப இதுல 5 பெண்கள் இறந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி, அவங்களுடைய வேலை வாய்ப்பு அது மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண வாய்ப்பு விசாரணை முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த நேரத்தை தயவு செஞ்சு இந்த விஷயம் எந்த விதமாக அரசியல் பண்ண நான் விரும்புகிறேன். இன்னொன்று நான் ஒரு மகளிர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன்.